ஓம் நமோ வெங்கடேசாய. அனைவருக்கும் புரட்டாசி 2வது சனிக்கிழமை நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு காலையில் நம்ம வீட்டுக்கு வெளியில் அட்டகாசமான ஒரு கோலம் போட்டாச்சு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்னென்ன சின்ன விஷயங்கள் பெருமாளுக்காக பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அத்தி பூத்த மாதிரி இன்னைக்கு நான் பூ கட்ட ஆரம்பிச்சிருக்கிறேங்க. பூவெல்லாம் இப்போ கட்டுறதே கிடையாது, அப்படியே கடையில் வாங்கிக்கிறது. எப்பயாவது ரேராக தான் பூ கட்டுறது. இன்றைக்கி நம்ம 2 மாலை கட்ட போகிறோம். பெருமாளுக்கு சம்பங்கி மாலை, இந்த மாலை கட்ட போகிறோம். அதுக்கப்புறம் தாயாருக்கு ஏலக்காய் மாலை கட்ட போகிறோம். இந்த சம்பங்கி பூவை இதை மாதிரி ஒன் சைடாக இந்த மாதிரி உள்ளன் நூலில் கட்டி போட்டு பாருங்களேன், பார்க்கவே அப்படியே அழகாக இருக்கும். இப்போ வாங்க இதெல்லாம் கட்டி பெருமாளுக்கு போட்டுடலாம். 2 மாலையுமே நம்ம இப்போ கட்டி முடிச்சிட்டோம். சம்பங்கி மாலை ஓகே, பட் ஏலக்காய் மாலை தான் கொஞ்சம் கோணல் மானலாக இருக்குங்க. இந்த வார பூஜையில் நான் வச்ச பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குபேர குஞ்சம், அதாவது சங்கு சக்கர நாமம் போட்ட இந்த படியை தான் நம்ம குபேர குஞ்சம் அப்படின்னு அழைக்கிறோம். நம்ம வீட்டில் செல்வநிலை அதிகரிப்பதற்காக இந்த குபேர குஞ்சம் நம்ம பூஜை அறையில் பெருமாள் வழிபாடு செய்யக்கூடிய தினங்களில் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஒரு படி இருந்தால் போதும், அதுக்கு கீழே நீங்கள் ஒரு தட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதில் ஃபில் பண்ண வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சரிசி. இந்த படியில் பச்சரிசியை நம்ம ஃபில் பண்ணணும். நீங்கள் 2 கையால் போடுறது நல்லது. நான் ஒரு கையில் மொபைல் வச்சுருக்கிறதால நான் இப்போ ஒரு கையால் தான் போடுறேன். ஸோ பச்சரிசியை நீங்கள் நல்லா ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்ததாக சில்லறை நாணயங்கள், சரிங்களா? திரும்பவும் பச்சரிசி ஒரு லேயர் நம்ம ஃபில் பண்ணிக்கிட்டு, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தன ஆகர்ஷண பொருட்கள் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதையும் போடலாம். என்ன தன ஆகர்ஷண பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை மாதிரி சோழி, அதுக்கப்புறம் சின்ன கோமதி சக்கரம், தாமரை மணி, அதுக்கப்புறம் குன்றின் மணி, இதையும் நீங்கள் போடலாம். இல்லை என்கிட்ட இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஏலக்காய் கிராம்பு மட்டும் கூட போடலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ குபேர குஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நெய்வேத்தியத்துக்கு நம்ம மண் பாத்திரத்தில் தான் தயிர் சாதம் வச்சுருக்கிறோம். அவசியம் ஒரு வாரமாவது நீங்கள் இதை மாதிரி மண் பாத்திரம் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா நீங்கள் தயிர் சாதத்தை பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக வைங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இதை மாதிரி மண் பாண்டத்தில் தயிர் சாதம், அதுக்கப்புறம் கூடவே மாவிளக்கும் நான் இன்றைக்கி ஏற்ற போகிறேன். நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், ரவுண்டு ஷேப் எனக்கு வரவே இல்லைங்க. சரி, இது வரைக்கும் வந்ததே நமக்கு அதிகம்ன்ட்டு நம்ம இதையே வச்சு பெருமாளுக்கு பூஜை பண்ணிடலாம். நம்ம வீட்டு பெருமாளுக்கு என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன அலங்காரம்லாம் செஞ்சாச்சு. இன்னைக்கு தாயாருக்கு ஏலக்காய் மாலை போட்டு தாமரை பூவில் உட்கார வச்சாச்சு, நெய்வேத்தியமும் வச்சாச்சு. இன்னைக்கு நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ, நீங்கள் எல்லாரும் எந்த வேண்டுதல் வைக்கிறீங்களோ நிச்சயமாக பெருமாளும் தாயாரும் அதை நிறைவேற்றியே கொடுப்பாங்க. நம்ம வீட்டு பூஜை இப்படி தாங்க முடிஞ்சது. நீங்கள் இன்னைக்கு நெய்வேத்தியத்துக்கு என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தவறாமல் என் கூட ஷேர் பண்ணிங்க. ஓம் நமோ நாராயணாய நமக.